அப்புறம் வினோ, நீ இன்னைக்கு கடைக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு, சரியா? என்னது, லீவு போடவா? ஆ, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னால லீவ் எல்லாம் போட முடியாது கனகா. இப்படி சொன்னா எப்படி வினோ? நான் உன்னை நம்பி இங்க பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டா? என்ன இது? ஏய், அவளை எதுக்கு லீவ் போட சொல்ற? அவளே கடையில பெரிய ஆர்டர் எடுத்து வச்சிருக்கா. நீ பாட்டுக்கு புரியாம பேசிக்கிட்டு இருக்கற. நான் இவளுக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். இவ பாட்டு கிளம்பி போயிட்டா எப்படி? உன்னதானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு தரைய பாத்துக்கிட்டு இருக்கற. நீங்க என்னத்த புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள்? உங்களுக்கு தேவையில்லை, அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன் வேணும்? நீ கூட மறந்துட்ட? இத்தனை வருஷமா புருஷன் வருவார்னு நம்பிக்கையா இருந்த. அதனால நீ தீபாவளி பொங்கலை மறந்துட்டாலும் வரலட்சுமி நோம்ப மறக்க மாட்டா. ரொம்ப விசேஷமா பண்ணுவல்ல. இப்பதான் இல்ல நானோட மறந்துட்ட போல. ஆனா நான் அப்படி விட முடியுமா வினோ? நான் சுமங்கலியாச்சே. நீ தாராளமா பண்ணு கனகா. நல்ல விஷயத்த யார் பண்ணா என்ன? பண்ணுனா நான் எப்படி தனியா பண்றது? இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது வினோ. முன்ன பின்ன நானும் இத பண்ணது கூட கிடையாது. தெரியாதுன்னா உன்னை யாரு பண்ண சொன்னா? ஷோ அத்தை, யார் பண்ண சொல்லணும்? இந்த வீட்ல இத பண்ற தகுதி எனக்கு மட்டும் தானே இருக்கு. அப்ப நான் தானே அத்தை பண்ணணும், சொல்லுங்க. அப்புறம் ஏன் தகுதி இல்லாதவங்க கிட்ட எல்லாம் உதவி கேக்குற? நீயே பண்ணு. அத்தை, நான் சொல்ற அர்த்தம் வேற. நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க என்ன? முன்ன நின்னு பண்ணக்கூடிய தகுதியை சொல்றேன் அத்தை. நீங்களும் நம்ம வீட்டு ஆளுங்கன்னு கூட மாட ஒத்தாசையா நின்னாதானே என்னால இதெல்லாம் பண்ண முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் கனகா. ஆனா எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. என்னால உனக்கு ஒத்தாசையா இருக்க முடியாது. நீயே பாத்துக்கோ. என்ன நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்றேன். சடங்கு பண்றதுக்கு தான் நீங்க தடையா இருப்பீங்க. நல்லது பண்றதுக்குமா என்ன? ஏய், அவதான் வேலை இருக்குன்னு சொல்றாள்ல, அவளை போய் நோண்டிட்டு இருக்க.